வெல்கம் டு க்ரோ மணி வித் மாறன். ஸோ இது வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். இனிமேல் ஃப்ரீயாக யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ண முடியுமா? இப்போது அது டவுட்டாக இருக்குது. இந்த எம்டிஆர் சார்ஜஸ் திரும்ப வர சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இந்த யூபிஐயில் சார்ஜ் பண்ண போகிறாங்களா? என்ன நடக்க போகுது? இந்த வீடியோவில் இதை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த எம்டிஆர்னால் என்ன, இது ஏன் திரும்ப வரப்போகுதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எம்டிஆர்னால் என்னன்னு பார்க்கலாம். எம்டிஆர்னா மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். இது கடைக்காரங்க டிஜிட்டல் பேமெண்ட்டில் காசு வாங்கும்போது பேங்குக்கு கொடுக்குற சார்ஜஸ். இது வரைக்கும் யூபிஐக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பேமெண்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இதில் எம்டிஆரை ரிட்டர்ன் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா ஃபினான்சியல் சஸ்டைனபிலிட்டிக்காக. கவர்மெண்ட் சப்சிடிஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க காஸ்ட் கவர் பண்ண முடியலை. ஸோ இந்தியாவில் நம்ம யூபிஐயோட க்ரோத்தும் கரண்ட் ஸ்டேட்டஸும் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்தியாவில் யூபிஐ ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. பிப்ரவரி 2025 மட்டும் 16 பில்லியன் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ 22 லட்சம் கோடி ஒர்த்து. 2019 நிர்மலா சீதாராமன் அவர்கள் யூபிஐ அண்ட் ரூபே டிரான்சாக்ஷனுக்கு எம்டிஆர் இல்லைன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதனால் பேங்க்ஸ் அண்ட் ஃபின்டெக் கம்பெனிஸ் ஃப்ரீயாக சர்வீஸ் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. கவர்மெண்ட் அதுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அது கம்மியானதுனால இந்த எம்டிஆர் திரும்ப கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இதில் கவர்மெண்ட் லோ வேல்யூ டிரான்சாக்ஷனுக்கு 0.15% இன்சென்டிவ் கொடுத்தாங்க. இந்த ஃபினான்சியல் இயர் 2024 3500 கோடி இருந்த இன்சென்டிவ் இந்த ஃபினான்சியல் இயர் 2025 1500 கோடியாக கம்மியாயிருச்சு. இந்த 1500 கோடி 10,000 கோடி ஆனுவல் காஸ்ட்டாக கவர் பண்ண போதுமானதாக இல்லாததுனால ஸோ இன்னோவேஷன், சைபர் செக்யூரிட்டி, மெர்ஜெண்ட் ஆன்போர்டிங் இது எல்லாத்துக்குமே காசு வேணும். அதனால் எம்டிஆர் ரிட்டர்ன் வேணும்னு கேட்குறாங்க. இண்டஸ்ட்ரியில் பெரிய கடைக்காரங்க ஆல்ரெடி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுக்கு எம்டிஆர் கொடுக்குறாங்க. அவங்க யூபிஐக்கும் 0.3% எம்டிஆர் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. இதனால் யூபிஐ அண்ட் ரூபே அதர் டிஜிட்டல் பேமெண்ட்டோட ஈக்குவல் ஆகும். இதனால் பேங்க்ஸ் அண்ட் ஃபின்டெக் கம்பெனிஸ்க்கு காசு வரும், சர்வீசஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த எம்டிஆர் திரும்ப வர்றதுனால கன்சியூமர் அண்ட் மெர்ஜெண்ட்டுக்கு என்ன இம்பேக்ட் இருக்குன்றதை பார்க்கலாம். கவர்மெண்ட் எம்டிஆரை திரும்ப கொண்டு வந்தாங்கன்னா கடைக்காரங்க அதை கஸ்டமர் கிட்ட பாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ராடக்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். இல்லை எம்டிஆரை செப்பரேட்டாக பில் பண்ணவும் முடியும். இல்லைன்னா கடைக்காரங்க கேஷ் டிரான்சாக்ஷனாக என்கரேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதனால் இந்தியாவோட டிஜிட்டலைசேஷன் பிளான் ஸ்லோ ஆகலாம். ஸோ இதை ரீகப் பண்ணலாம். கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் கம்மியானதுனால எம்டிஆர் ரிட்டர்ன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பெரிய கடைக்காரங்க 0.3% எம்டிஆர் கொடுக்கலாம்னு கேட்குறாங்க. கஸ்டமர் கிட்ட அதை பாஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இதனால் இந்தியாவோட டிஜிட்டலைசேஷன் பிளான் ஸ்லோ ஆகலாம். ஸோ இந்த வீடியோவில் எம்டிஆர் சார்ஜஸ்ன்றது என்ன, இது திரும்ப வந்தால் என்ன இம்பேக்ட் ஆகுன்றதை பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.